ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரொஃபஷ்னலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபேஷியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி டீடன் வித் நார்மல் ஃப்ரூட் ஃபேஷியல் தான் பண்ண போகிறேன். அட்வான்ஸ் ஃபேஷியல் எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எப்போவும் இந்த மாதிரி கிளாஸ்க்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளைண்ட்டுக்கு டவல் கவர் பண்ணிவிட்டு ஹெட்பேண்ட் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஃபேஸை வைப் பண்ணிவிடுங்க. ஃபேஸ் வைப் பண்ணுறதுக்கு ஸ்பாஞ்ச் ஆர் ஃபேஷியல் டிஷ்யூ யூஸ் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ஏன் வைப் பண்ணுறோன்னா, அவங்க வெளியிலேருந்து வருவாங்க, ஃபேஸில் டஸ்ட்லாம் இருக்கும். ஸோ ஒன் டைம் லைட்டாக வைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு கிளென்சிங்ன்றது ஒன் ஆஃப் த க்ளீனிங் ப்ராசஸ் தான். கிளென்சிங் பண்ணும்போது அவங்க ஃபேஸில் இருக்க அழுக்கு, டெட் ஸ்கின் இது எல்லாமே கிளியர் ஆக்கி கொடுக்கும். இப்போ கிளைண்ட் மேக்கப் போட்டிருந்தாங்கன்னா ஒரு 2 டைம் கிளென்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது நல்லா கிளியர் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சமாக கிளென்சர் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு லைட் மசாஜ் மாதிரி ரொட்டேட் டைப்பில் ஸ்லோவாக பண்ணுங்கள். ஒரு 2 to 3 minutes பண்ணுங்கள். கிளென்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபேஸை நல்லா வைப் பண்ணிவிடுங்க. ஒரு 2 டைம்ஸ் கூட வைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா கிளென்ஸ் ஃபேஸில் அப்சர்வ் ஆகக்கூடாது, ஜஸ்ட்டு க்ளீனிங்காக மட்டும்தான். நெக்ஸ்ட்டு டீடன். எப்போவும் ஃபேஷியலுக்கு முன்னாடி டீடன் ஆர் ப்ளீச் பண்ணிவிட்டு ஃபேஷியல் பண்ணுங்கள். அப்படி பண்ணக்குள்ளே ரிசல்ட் இன்னும் நல்லாயிருக்கும். டீடன்றது டேன் ரிமூவ்க்காக பண்ணுறது. ஃபஸ்ட் லேயில் இருக்க டேன் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் ஃபேஷியல் பண்ணிங்கன்னா ரிசல்ட் இன்னும் பெட்டராக இருக்கும். நீங்கள் டீடன் மட்டும் தனியாக பண்ணலாம். சடனாக ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க, ஃபேஷியல் பண்ண டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் டீடன் மட்டும் பண்ணிக்கலாம். டீடன் பண்ணிவிட்டு ஏதாவது சன்ஸ்க்ரீம் இல்லை பேக் அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போங்க. ஏன்னா நீங்கள் வெளியில் போகக்குள்ளே டைரெக்டாக சன்லைட்டு உங்கள் ஸ்கின்னில் படும், சடனாக டேன் வர சான்சஸ் இருக்குது. க்ரீம் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் பேக் மாதிரி ஈவனாக அப்ளை பண்ணுங்கள். ஐ மேலே போட வேண்டாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes விட்டுட்டு வைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரப் பார்த்திங்கன்னா கிளென்சிங் அளவுக்கு ரப் பண்ணணும்னு இல்லை, கொஞ்சம் மைல்டாகவே பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்க்ரப் கொஞ்சம் சொரப்பாக இருக்கும். பிம்பிள்ஸ் இருக்க ஸ்கின்னுக்கு இன்னுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க, பிம்பிள்ஸ் ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்க்ரப் பண்ணுறதுனால ஸ்கின் லூசன் பண்ணி கொடுக்கும், அதனால் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு 2 to 3 minutes பண்ணிவிட்டு வைப் பண்ணிவிடுங்க. ஐ மேலே அப்ளை பண்ண வேண்டாம்.
நெக்ஸ்ட்டு ஸ்டீம் வந்து ஸ்க்ரப் பண்ணும்போதே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஹீட்டாக கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் முன்னாடியே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டீம் ஃபேஸ்க்கு பக்கத்தில் வைக்காதீங்க, கொஞ்சம் தூரமாகவே வச்சுக்கோங்க. ஸ்டீம் ஃபேஸ் படுற அளவுக்கு இருந்தால் போதும். ஃபுல் ஃபேஸ்லேயும் ஸ்டீம் படுற மாதிரி கொஞ்சம் டேர்ன் பண்ணி ஒரு 5 to 7 minutes பண்ணிவிடுங்க. ஸ்டீம் பண்ணுறதுனால போஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும், அதனால் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் பிளாக் ஹெட்ஸ் ரிமூவர். இது ஊக்கோட பேக் சைடில் இருக்க மாதிரி இருக்கும். இதை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுங்க, ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, பெயினாக இருக்கும். ஆயில் ஸ்கின் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நிறையவே வரும் ஒயிட் ஹெட்ஸு, ட்ரையாக இருக்கவங்களுக்கு அதிகமாக இருக்காது. ஸோ ஸ்டீமுமே கம்மியாக கொடுத்தா போதும். ஃபஸ்ட்டு நோஸில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒயிட் ஹெட்ஸ் வர்றது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நோஸ் எடுத்துருங்க, நெக்ஸ்ட்டு சின்னில் எடுத்துருங்க, சைடு எடுத்துருங்க. நெக்ஸ்ட் மசாஜ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் ஆகும், அதனால் நியூ செல்ஸ்கள் உருவாகி ட்ரைனஸ் போயிட்டு க்ளோவிங் லுக் கிடைக்கும். மசாஜ் பண்ணும்போது ஸ்லோவாக பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். மசாஜ் வந்து ஒரு 15 to 20 minutes பண்ணிக்கோங்க. க்ரீம் அப்ளை பண்ணிவிடுங்க, ஃபுல் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்லோவாக நெக்கில் இருந்து ஆரம்பிங்க. ரொட்டேட் டைப்பில் ஸ்லோவாக இப்படி பண்ணுங்கள். லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு ஷோல்டரில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெக் வழியாக சின்க்கு வந்துடுங்க. சின்லேயும் ரொட்டேட் டைப்பில் மசாஜ் பண்ணுங்கள். அப்படியே சைட்லேயும் பண்ணணும். சைட்லேயும் உங்களுக்கு ரொம்ப ஸ்கின்னு ட்ரையாக இருந்ததுன்னா லைட்டாக வாட்டரில் டப் பண்ணிக்கோங்க, இல்லை க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ க்ரீம் யூஸ் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி வாட்டர் யாரும் யூஸ் பண்ண வேண்டாம். ரொம்ப உங்களுக்கு ஸ்கின் ட்ரையாக இருக்குது, இல்லை ஹீட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னா வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கீழே இருந்து மேலே மசாஜ் பண்ணணும், அப்போ தான் அவங்களுக்கு அந்த லுக் கிடைக்கும், க்ளோவிங்காக இருக்க மாதிரி தெரியும், சின்ன வந்து தூக்கி காமிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி எப்பயுமே அப் சைடே பண்ணுங்கள். வைப் பண்ணால் கூட மேல் வாட்டமே பண்ணுங்கள். ஃபைனலாக பேக் தான் ஃபேஷியலோட லாஸ்ட்டு ஸ்டெப். ஒரு பவுலில் கொஞ்சமாக பேக் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது திக் பேஸில் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சின்னில் இருந்து ஈவனாக அப்ளை பண்ணுங்கள். சின்னில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நோஸில் அப்ளை பண்ணுங்கள். ஐக்கு கீழேயும் அப்ளை பண்ணிவிடுங்க. ஐ மேலே அப்ளை பண்ண வேண்டாம். ஃபேஸில் பண்ணதுக்கப்புறம் நெக்லையும் அப்ளை பண்ணிவிடுங்க. பேக் ஃபுல் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஐ காட்டன் எடுத்து ரோஸ் வாட்டரில் டிப் பண்ணி ஐ மேலே வச்சிடுங்க. பேக் வந்து ஒரு 15 to 20 minutes ஃபேஸில் இருக்கட்டும்.
15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பேக் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக வாட்டர் எடுத்து ஃபேஸில் லைட்டாக மசாஜ் மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா பேக் ட்ரை ஆகிடும், வைப் பண்ண வராது. இப்படி மசாஜ் மாதிரி பண்ணுறதுனால க்ளீன் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நோஸ்க்கு கீழே, சின்னில், ஃபோர்ஹெட்லலாம் நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க. மசாஜ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு ஈஸியாக வரும். கொஞ்சம் கொஞ்சம் வாட்டர் பார்த்தோம்னா வாட்டர் எடுத்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பண்ண வேண்டாம், ஜஸ்ட் லைட்டாக பண்ணாலே போதும். இங்கே பாருங்கள், இப்போ எவ்வளோ நல்லா கிளியராக க்ளீன் ஆகுதுன்னு. உங்களுக்கு க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் சைடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க. நெக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஸ்பாஞ்சை வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இன்னொரு சைட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ண ஸ்பாஞ்ச்லேயே திரும்ப பண்ணக்குள்ளே அந்த க்ரீமே எல்லா இடத்தையும் அப்ளை ஆகும். அதனால் ஸ்பாஞ்சை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வைப் பண்ணுங்கள். பேக் ஃபேஸில் இல்லாத மாதிரி நெக்லெலாம் பார்த்து நல்லா கிளியராக க்ளீன் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக டிஷ்யூ வச்சு வாட்டர் இல்லாத மாதிரி நெக்கில், ஃபேஸ்லலாம் டேப் பண்ணி எடுத்துடுங்க. லாஸ்ட்டாக சன்ஸ்க்ரீம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க டே டைமில் ஃபேஷியல் பண்ணுறாங்க. இப்போ ஃபேஷியல் பண்ணிவிட்டு சடனாக சன்லைட்டில் போனாங்கன்னா டேன் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ சன்ஸ்க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு வெளியில் போகலாம். நைட் டைமாக இருந்தால் சன்ஸ்க்ரீம் தேவைப்படாது. ஒரு 2 டேஸ்க்கு வெளியில் போகக்குள்ளே சன்ஸ்க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு போங்க. ஃபேஷியல் பண்ண 6 ஹவர்ஸ்க்கு சோப், மஞ்சள், பவுடர் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். ஹாட் வாட்டரும் யூஸ் பண்ண வேண்டாம், நார்மல் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இவங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் ஃபேஷியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின் ஹெல்த்தியாக க்ளோவிங்காக இருக்கும். இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஷைனிங்காக க்ளோவிங்காக இருக்குது பாருங்கள். இவங்களுக்கு இந்த ஃபேஷியல் நல்லாவே சூட் ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்டை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.